அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். காரைக்குடியில் இருக்க ஒரு மத்திய அரசு நிறுவனமான சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதாவது மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் நம்ம பல்வேறு விதமான நிறுவனங்கள்லேருந்து ரிலீஸ் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ காரைக்குடியில் இருக்க இந்த சிஇசிஆர்ஐ நிறுவனத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 39 காலியிடங்களுக்கு ட்ரேட் அப்ரெண்டிஸ், டிப்ளமோ மற்றும் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், இந்த 3 விதமான அப்ரெண்டிஸ்க்கான ட்ரைனிங்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எப்படி பண்ணணும், அப்ளை பண்ணணும்னா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு போகிற மாதிரி இருக்கும், நேர்காணலுக்கு. அது முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் அதற்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். மொத்தமாக 39 காலியிடங்களுக்கு நம்ம ஒன்று அப்ரெண்டிஸாக நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது ட்ரேடு ஐடிஐ அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு என்னென்ன பதவிகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதில் பாருங்கள், ஃபிட்டருக்கு 4 காலியிடங்கள், மிஷினிஸ்ட்டுக்கு 1 காலியிடங்கள், எலக்ட்ரீஷியனுக்கு 5 காலியிடங்கள், ஒயர்மேனுக்கு 4 காலியிடங்கள், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு 2 காலியிடங்கள், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏசி மெக்கானிக்கு 3 காலியிடங்கள், டிராஃப்ட்ஸ்மேன் சிவிலுக்கு 1 காலியிடங்கள், டர்னருக்கு 1 காலியிடங்கள், பிளம்பருக்கு 1 காலியிடங்கள், கார்பெண்டருக்கு 1 காலியிடங்கள், வெல்டருக்கு 2 காலியிடங்கள், பிஏஎஸ்ஏஏ அதுக்கு 4 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. இந்த ட்ரேட் ஐடிஐ அப்ரெண்டிஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த சம்மந்தப்பட்ட இந்த ட்ரேடில் ஐடிஐ முடித்தவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்க முடியும். இதற்கு இந்த ட்ரைனிங் பீரியட் 1 வருடம் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஸ்டிப்பெண்டாக, அதாவது மாத ஊதியமாக உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னாக்க, லாஸ்ட்டாக இருக்க இந்த வெல்டர் பிஏஎஸ்டபிள்யூஏ அந்த இதுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா பதவிகளுக்கும் 11,040 ரூபா மாத வருமானம் ஸ்டிப்பெண்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த வெல்டருக்கும் பிஏஎஸ்ஏஏக்கு 10,560 ரூபா உங்களுக்கு பெர் மந்த்துக்கு ஸ்டிப்பெண்டாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸில் ஒரு 4 விதமான பதவிகளுக்கு வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியருக்கு 1 வேக்கன்சியும், மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு 2 வேக்கன்சியும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியருக்கு 2 வேக்கன்சியும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு 1 வேக்கன்சியும் ஒதுக்கியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா, சிவில் இன்ஜினியருக்கு டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு டிப்ளமோவில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த டிப்ளமோ அப்ரெண்டிஸுக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் 1 வருடத்துக்கு இருக்குது. அதற்கு உங்களுக்கு சம்பளம் ஸ்டிப்பெண்டாக மாதம் 10,900 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம கடைசியாக பார்க்குறது கிராஜுவேட் அப்ரெண்டிஸ். அது இன்ஜினியரிங் அப்புறம் நான் இன்ஜினியரிங் அப்ரெண்டிஸும் சேர்ந்துருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் உங்களுக்கு 1 வேக்கன்சியும், நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் 1 வேக்கன்சியும், இன்னொரு 2 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. அதில் கல்வி தகுதி படி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்ஜினியரிங்கில் ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அது 2 வேக்கன்சிக்கு, 1 வேக்கன்சியில் பாருங்கள் பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி அப்புறம் ஃபிசிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இன்ஜினியரிங் மற்றும் நான் இன்ஜினியரிங்க்கு அதுக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் 1 வருடத்துக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு ஸ்டிப்பெண்டாக மந்த்து 12,300 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க. இந்த கல்வி தகுதி, காலியிடங்கள், சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிற விவரத்தை நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு பதவிக்கும் நீங்கள் இன்டர்வியூக்கு போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், கிராஜுவேட் மற்றும் இந்த டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் உங்களுடைய கோர்ஸை எப்போ முடிச்சிருக்கணும் அப்படின்னா 2022, 2023, 2024, 2025 இந்த இயரில் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க முடியும். அதற்கு முன்னாடி முடித்தவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய கோர்ஸ் இந்த இயரில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி இன்டர்வியூக்கு போகலாம். அடுத்து இதற்கு வயது வரம்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ட்ரேட் ஐடிஐ அப்ரெண்டிஸ்க்கு குறைந்தபட்சம் 14 வயதாகவும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து நோ லிமிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு குறைந்தபட்சம் 18 ஆகவும் அதிகபட்சம் 24க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் டிகிரி அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு அதில் டிகிரியில் வந்து நான் இன்ஜினியரிங் ரெண்டுமே சேர்ந்துருக்கும். அதுக்கு குறைந்தபட்சம் 21 ஆகவும் அதிகபட்சம் 26 ஆகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் உள்வாங்கிக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஐடிஐ ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்க நீங்கள் apprenticeshifindia.org அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அல்லது கிராஜுவேட் டிகிரி அந்த டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா nats.education.government.in அந்த போர்ட்டலில் உங்களுக்கான பதிவை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுப்பாங்க, அதை நீங்கள் கேதர் பண்ணிக்கணும். ஓகேவா? அதற்கு பிறகு தான் நீங்கள் இன்டர்வியூக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க. இன்டர்வியூ டேட் சொல்லுவேன், அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த சம்மந்தப்பட்ட அந்த இன்டர்வியூ சொல்லியிருக்க அந்த இடத்துக்கு அவங்க சொல்லியிருக்க டேட்டுக்கு போகணும். இப்போ ஐடிஐ ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கான போர்ட்டல் நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி காட்டுறேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ லோட் ஆகிட்டு இருக்க இந்த apprenticeshifindia.government.in இந்த இதில் தான் நீங்கள் ஐடிஐக்கு அப்ளை பண்ணுறவங்க இந்த போர்ட்டலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவல் தெரியும். அடுத்து நாட்ஸ் அந்த போர்ட்டல் வந்து அப்படின்னா கிராஜுவேட்டுக்கும் டிப்ளமோ கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் அது. ஓகேவா? அது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த nats.education.government.in இதுதான் அந்த பேஜ். இந்த அந்த எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்க அந்த போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கு பிறகு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிறதுல அவங்க தெளிவாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. பண்ணதுக்கு பிறகு இன்டர்வியூ இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ட்ரேட் டெக்னீஷியன் அண்ட் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் ரெண்டுக்கும் இப்போ நீங்கள் ஐடிஐ ரிலேட்டடாக ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணுறீங்க இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னாக்க உங்களுக்கு 3/11/2025 அன்று உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது 9 மணிக்கு. ஓகேவா? அந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க. எங்கே இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா CSIR சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காலேஜ் ரோட் காரைக்குடி. அந்த காரைக்குடியில் இருக்க அந்த CECRI நிறுவனத்தில் தான், அங்கே தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. அடுத்து டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ECE EEE சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்குன்னு ஒரு டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் பார்த்தோம் இல்லையா டிப்ளமோவில், அவங்களுக்கும் பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் முடித்தவங்க அதாவது ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அந்த கல்வி தொகுதிக்கு நம்ம கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் 4/11/2025 இந்த டிப்ளமோ முடித்தவங்களுக்கும் டிகிரி முடித்தவங்க அந்த இதுக்கும் வந்து 4ஆம் தேதி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது. அதே 9 மணிக்கு அதே லொக்கேஷன் காரைக்குடியில் இருக்க அந்த CSIR சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காலேஜ் ரோட் காரைக்குடி. ஓகேவா? அங்கே உங்களுக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் ஐடிஐ முடித்தவங்களுக்கு 3ஆம் தேதியும் டிப்ளமோ மற்றும் அந்த டிகிரி முடித்த அதில் வர்றவங்களுக்கு வந்து 4ஆம் தேதியும் இன்டர்வியூ வச்சுருக்காங்க. இன்டர்வியூக்கு போகும்போது உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தரவாக படிங்க, அதை வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஜெராக்ஸ் காப்பி ஒரு செட் எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. ஓகேவா? அதெல்லாம் உள்வாங்கிக்குவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டோம் எல்லா விவரமும். அவங்க 3ஆம் தேதி 4ஆம் தேதி நவம்பர் மாதம் இன்டர்வியூ வச்சுருக்காங்க இல்லையா, அது எந்தெந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பதவிக்கு உண்டானவங்க கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு போயிடுங்க. இந்த தகவல் நம்ம உள்வாங்கிக்கோங்க. காரைக்குடியில் இருக்க இந்த நிறுவனத்தில் அப்ரெண்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அடுத்து அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 2 போர்ட்டல் இருக்குது இல்லையா, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு இதில் கலந்துக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.